திடீரென்று மூன்றாவது ஏஞ்சல்ஸ் வானதூதர் எக்காலம் ஊதுகிறார். பெரிய ஒரு கல், விண்வெளி கல் விண்ணிலிருந்து வந்து விழுகிறது. 3/4 உயிர்கள், மக்கள் செத்து போகிறாங்க. ரிவர்ஸ், அந்த கல் விழுந்து தூசியும் தும்மும் போய் சேரும் சகதி ஆறி நதிகளும் குளங்களும் அழிக்கப்படுகின்றன. தட் மீன்ஸ் நோ வாட்டர். தண்ணீர் விஷமாக மாறுகிறது. உங்களுக்கு தண்ணியை பற்றி சொல்லணுமா இன்றைக்கு என்ன நடக்குதுன்ட்டு? அருளப்பர் அன்றைக்கு பார்த்தாரா? எஸ், இன்றைக்கு நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோமே தண்ணிக்கு என்ன நடக்குதுன்ட்டு. பெரிய குண்டுகள் வந்து விழுகின்றன. தொழிற்சாலைகள் தான் அந்த பெரிய ஆஸ்டராய்டு ஆர் மீட்டியராய்ட் ஆர் விண்வெளி கல்லுன்னு சொல்லலாம். தொழிற்சாலைகள், உலகமயமாக்கம், அவைதான் இன்றைய தினம் குண்டுகளாக இந்தியா முழுவதும், ஏழை நாடுகள் முழுவதும் வந்து நீரை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். தொழிற்சாலை கழிவுகள், எஃப்ளூயன்ஸ், நமது நீரை விஷமாக்கிவிட்டன. 4/3 காலி நுண்ணுயிரிகள், நீரில் வாழ்கின்ற உயிர்கள், ஃப்ராக்ஸ், தவளைகள் எல்லாம் காணாமல் போய்கொண்டிருக்கின்றன. திருவெளிப்பாடு நிகழ்வு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. திருவெளிப்பாடு அன்றைய தினம் மட்டுமல்ல, இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து 4வது வானதூதர் எக்காலம் ஊதுகிறார். உடனே சூரியனும் சந்திரனும் ஆஃப் ஆயிடுறாங்க. சூரியன் ஒளி தரவில்லை, சந்திரனும் நேச்சுரலி, சூரியன் கொடுக்கலன்னா சந்திரன் எங்கே கொடுக்க போகுது? அவுட். இன்றைய தினம் சூரியனும் வீக் ஆகுது. அதனுடைய முழு சக்தி நமக்கு பூமிக்கு கிடைக்கவில்லை. ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை வீரியமாக இல்லை. அதனால்தான் விளைநிலங்கள் விளைச்சல் கிடையாது. 20% அவுட். ஏன்? க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், பசுமை இல்ல வாயுக்கள் மேகத்தில் சென்று அந்த ஒளி, அந்த எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், யூவி ரேஸ், இவையெல்லாம் பூமியில் வந்து சேராமல் தடுத்து கொண்டிருக்கின்றன. சூரிய ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணி மேலே அனுப்பிடுது. அதனால்தான் ஹைட்ரோலாஜிக் சைக்கிள், நீர் சுழற்சியும் ஒழுங்காக நடக்கவில்லை, மழையும் பெய்யவில்லை. ஸோ ஏறக்குறைய பிளாக் அவுட் என்று சொல்லலாம். ஸோ திருவெளிப்பாடு அருளப்பர் பார்க்கிறார். படித்து பாருங்கள், 8ஆம் அதிகாரம் திருவெளிப்பாடு. இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கின்றன. நான் பேசும்போது 8வது அதிகாரத்தை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த டாக்கை கேளுங்க, நல்லாயிருக்கும்.